அந்த சமயம் சுஜியினுடைய காட்டுல இடைப்பெயர்ச்சி காலன்றதால சுஜி தன்னுடைய மகளான மகியை கூட்டிக்கிட்டு பக்கத்து காடை நோக்கி பயணிச்சது. ரொம்ப தூரம் பறந்து வந்து களைப்படைஞ்சதால அவங்க 2 பேரும் ஒரு மரத்தினுடைய கிளையில உட்கார்ந்தாங்க. அம்மா, நாம இப்ப எங்க வந்திருக்கோம்மா? இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குல்லம்மா. ஆமா மகி, நாம இப்போ நம்மளுடைய காட்டுல இருந்து பக்கத்து காட்டுக்கு தான் வந்திருக்கோம். நீ சொல்ற மாதிரியே இந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பொழுது சாஞ்சிடும். அதுக்கப்புறம் உன்னால இந்த இருட்டுல பறக்க முடியாது. அதனால இங்கேயே நான் ஒரு கூடு அமைக்கலான்னு இருக்கேன். சரிம்மா, நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன். அப்புறம் சுஜி அங்க இருந்த சின்ன சின்ன குச்சிகளை வச்சு ஒரு சின்ன கூடு அமைக்க ஆரம்பிச்சது. அம்மா, நம்மளுடைய கூடு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா எனக்கு இப்போ பசிக்குதே. அட ஆமா மகி, அத நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன். இருக்கிறதுக்கு ஒரு அழகான கூடை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து உனக்கு நான் உணவு ரெடி பண்ணணும். ஆனா உன்னை தனியா இந்த கூட்டுல நான் எப்படி விட்டுட்டு போவேன்? நானும் உங்க கூடவே வந்து உணவு தேடுறேம்மா. இல்ல மகி, இன்னும் கொஞ்ச நேரத்துல பொழுது சாஞ்சி இருட்டாயிடும். இந்த காடு வேற நமக்கு புதுசு இங்க, அதனால உன்னால பறக்க முடியாது. நான் உன்னை ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டு அப்புறம் போய் தான் உணவு தேடணும் அப்படின்னு சொன்ன சுஜி தன்னுடைய கூட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பறவைகளுடைய வீடு இருக்கிறத கவனிச்சது. மகி, அதோ பாரு, அங்க ஒரு வீடு இருக்கு. நான் உன்னை அந்த வீட்டுல விட்டுட்டு போறேன். நீ அந்த வீட்டுல அவங்க கூட பாதுகாப்பா இரு. நான் உனக்கு தேவையான உணவை எடுத்து வந்த பிறகு நான் உன்னை கூட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்ன சுஜி அந்த வீட்டினுடைய கதவை தட்ட ஆரம்பிச்சது. யாராவது வீட்டுல இருக்கீங்களா? யாராவது வீட்டுல இருக்கீங்களா? அப்போ அந்த வீட்ல இருந்து வந்த காகங்கள், யாரு நீங்க? இந்த காட்டுல ரொம்ப புதுசா இருக்கீங்க. நாங்க உங்களை இதுவரை பார்த்ததே இல்லையே. ஆமா, நாங்க இந்த காட்டுக்கு புதுசா வந்திருக்கோம். எங்களுடைய காட்டுல இது இடப்பெயர்ச்சி காலம். அதனால நாங்க இந்த காட்டுக்கு இப்போ வந்திருக்கோம். அதோ பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துல தான் நாங்க ஒரு சின்ன கூடு அமைச்சிருக்கோம். இப்போ என்னுடைய மகள் மகி ரொம்ப பசியா இருக்கா. அதனால அவளை நான் பாதுகாப்பா உங்க வீட்டுல விட்டுட்டு உணவு தேட போலான்னு நினைக்கிறேன். நான் வர்ற வரைக்கும் என்னுடைய மகள் மகிய நீங்க கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க முடியுமா? சரி சரி, நாங்க பாத்துக்கிறோம். ஆனா நீ உணவு எடுத்துட்டு ரொம்ப சீக்கிரமா வந்துடணும். ஏன்னா உன்னுடைய மகளை என்னால ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது. தன்னுடைய மகளை அந்த காகங்களுடைய வீட்டுல விட்ட சுஜி உணவு தேட போனுச்சு. அப்போ சுஜியினுடைய கண்ணுல ஒரு ஆப்பிள் மரம் தென்பட்டுச்சு. அப்புறம் சுஜி அந்த ஆப்பிள் மரத்துல இருந்து சில பழங்களை எடுத்துக்கிட்டு தன்னுடைய கூட்டை நோக்கி வந்துச்சு. அப்புறம் அவங்க 2 பேரும் நிலவை ரசிச்சபடியே சந்தோஷமா அந்த பழங்களை சாப்பிட்டாங்க. அம்மா, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்லம்மா. இந்த இடத்துல நல்லா காத்து வருதுமா. ஆமாண்டி மகிழ்ச்செல்லம், இந்த இடத்துல ரொம்ப நல்லாவே காத்து வருது. இங்கேயே நம்ம ஒரு வீடு அமைச்சு நாம வாழலான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இருந்து நீர்நிலைகளும் பக்கம்தான். அதனால நாம எந்த கஷ்டமும் இல்லாம இங்கேயே இருக்கலாம். சரி சரி, சாப்பிட்டு முடிச்சாச்சுல, இப்போ நீ படுத்து தூங்கு. அம்மா உனக்கு பாட்டு பாடுறேன். நீ தூங்கும் அழக ரசிக்க அந்த நிலவு வந்தாச்சு. உன்னை தொட்டு தடவி தழுவ அந்த காத்து வந்தாச்சு. தாலாட்டு பாட உன் தாயு வந்தாச்சு. நீ கண் மூடி உறங்கு என் கண்மணியே. நீ கண் மூடி உறங்கு என் கண்மணியே. இந்த பாட்டை கேட்டபடியே மகியும் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டா. அப்படியே அன்னைக்கு ராத்திரி முடிஞ்சது. மறுநாள் சுஜி தன்னுடைய மகளான மகியை கூட்டிக்கிட்டு வீடு அமைக்கிறதுக்காக விறகு குச்சிகளை சேகரிக்க போனுச்சு. காட்டுல அங்க இங்க சதறி கிடந்த சில மர குச்சிகளை ஒன்னா சேர்த்து கட்டினுச்சு சுஜி. அம்மா, எனக்கும் மரக்குச்சிகள் வேணும். எனக்கும் கட்டி கொடுங்க, நானும் கொண்டு வரேன். அப்புறம் சுஜி தன்னுடைய மகளான மகிக்கும் சின்ன சின்ன மரக்குச்சிகளை வச்சு சின்ன கட்டு ஒன்று கட்டி கொடுத்துச்சு. அதை எடுத்துக்கிட்ட 2 பேரும் தங்களுடைய கூட்டை நோக்கி வந்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அழகான வீடு ஒன்று கட்டி முடிச்சாங்க. பாத்தீங்களா காலு, நேத்து வரைக்கும் ஒரு சின்ன கூடு இருக்கு, என்னுடைய மகளை விட்டுட்டு போகிறதுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம வீட்டில் தான் விட்டுட்டு போனா அந்த சுஜி. ஆனா இன்னைக்கு ஒரு வீடே கட்டிட்டா. அவளுடைய வீடு நம்ம வீட்டை விட
ரொம்ப அழகா இருக்கு. முதல்ல அவளை இங்கிருந்து துரத்தணும். ஆமா ஆமா, எப்படியாவது அந்த பறவையை நாம இங்கிருந்து துரத்திடணும். இப்படி பேசிக்கிட்டு அந்த 2 காகங்களும் சுஜி உணவு தேட போன நேரத்துல சுஜியினுடைய வீட்டை மரத்துல இருந்து கீழே தள்ளி உடைச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உணவு எடுத்துட்டு வந்த சுஜியும் சுஜியினுடைய மகள் மகியும் தங்களுடைய வீட்டை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அட கடவுளே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து கட்டின வீடு இப்படி ஆயிடுச்சு. யார் என்னுடைய வீட்டை இப்படி செஞ்சாங்கன்னு தெரியலையே. என்னுடைய மகள் கூட எங்க போவேன்? எங்களுக்கு இன்னும் யாருமே இல்லையே. அம்மா அம்மா, நீங்க அழுகாதீங்கம்மா, நமக்கு கண்டிப்பா அந்த கடவுள் உதவி செய்வாரு. அப்போ அங்க வந்த காகங்கள், என்ன சுஜி, எதுக்காக நீ இங்க அழுதுட்டு இருக்க? அக்கம் பக்கத்துல வீடு இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? இதுக்காக இப்படி எங்களுடைய அமைதியை குலைக்கிற? நானும் என்னுடைய மகளும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துல ஒரு வீடு கட்டியிருந்தோம். ஆனா எங்களுடைய வீடு எப்படி இடிஞ்சதுன்னே தெரியல. இப்போ நாங்க வந்து பார்க்கும்போது எங்களுடைய வீடு இடிஞ்சு போச்சு. நானும் என்னுடைய மகளும் எங்க போவோன்னே தெரியல. அட, இதுக்கெல்லாமா அழுவனி? சரியான அழுமுஞ்சா இருக்கியே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க பயங்கரமா காத்து வீசுச்சு. அந்த காத்தை தாங்க முடியாத உன்னுடைய வீடு கீழே விழுந்து உடைஞ்சிருக்கும். இதுக்காகவா இப்ப நீ கண்ணை கசக்கிட்டு இருக்க? இதுக்குதான் இந்த இடத்துல யாரும் வீடு கட்ட மாட்டாங்க. இங்க பயங்கரமா காத்து வீசும். இங்க எத்தனை வீடு கட்டினாலும் இப்படிதான் ஆகும். சரி சரி, இன்னைக்கு ராத்திரி இங்கேயே பொழுத கழிச்சிட்டு நாளைக்கு வேற ஒரு இடத்துல போய் வீடு கட்டி சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்ன காகங்கள் அவங்களுடைய வீட்டுல போய் நிம்மதியா படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. அம்மா, இப்போ நாம எப்படி தூங்குறது? எனக்கு ரொம்ப தூக்கமா வருதுமா. மகிழ்ச்சியெல்லாம் நீ அழாதடா, அம்மா இருக்கேல்ல. இப்போ வீடு தான் இடிஞ்சு போச்சு. நேத்து அம்மா உனக்காக செஞ்ச கூடு பத்திரமா இருக்கு. நாம அந்த கூட்டுல படுத்து இன்னைக்கு ராத்திரி தூங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னுச்சு சுஜி. அப்புறம் அந்த கூட்டுல ரொம்ப சோகமா படுத்திருந்தாங்க. மறுநாள், அம்மா, நாம இந்த இடத்துல வீடு கட்ட கூடாது அம்மா. இந்த இடத்துல காத்து ரொம்ப பயங்கரமா வீசுன்னு அந்த காகம் ஆண்டி சொன்னாங்களே. எனக்கு தெரியல மகி. ஒருவேளை பயங்கரமா காத்து வீசுனா நாம எந்த இடத்துல வீடு கட்டி இருந்தாலும் நம்மளுடைய வீடு கீழே விழுந்து உடையதான் செய்யும். அம்மா, அப்படின்னா நாம உடையாத வீடு கட்டவே முடியாது அம்மா. தன்னுடைய மகள் இப்படி கேட்கும் போதுதான் சுஜிக்கு ஒரு யோசனை வந்தது. இல்ல மகி, அப்படி இல்ல. நம்மளால உடையாத ரொம்ப ஸ்ட்ராங்கான வீடு ஒண்ணு கட்ட முடியும். எந்த காத்துலயும் நம்மளுடைய வீடுக்கு இதுவும் ஆகாது. அப்படி ஒரு வீட்டை நாம இன்னைக்கு கட்டலாம் அப்படின்னு சொன்ன சுஜி தன்னுடைய மகள் மகியை கூட்டிக்கிட்டு காட்டுல மூங்கில்கள் இருக்கிற இடத்தை நோக்கி போனுச்சு. அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து சின்ன சின்ன மூங்கில் துண்டுகளை சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் அந்த மூங்கில்களை கட்டுகளா எடுத்துக்கிட்டு தங்களுடைய கூட்டை நோக்கி வந்தாங்க. அப்புறம் சுஜி தன்னுடைய மகள் மகியினுடைய உதவியோட ரொம்ப கஷ்டப்பட்டு மூங்கில் வீடு ஒண்ணு அமைச்சது. பாடா மகி செல்லும், நீ ஆசைப்பட்ட மாதிரியே எந்த காத்துலயோ எதுவும் ஆகாத மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான வீடு ஒண்ணு கட்டியாச்சு. இனிமே நாம சந்தோஷமா நம்மளுடைய வீட்டுல வாழலாம். ஹை, ஜாலி ஜாலி, நம்முடைய வீடு ரொம்ப அழகா இருக்கு. இத பார்த்த அந்த காகங்கள், அட என்ன காலோ, நேத்தாவது அவங்க காஞ்ச மரக்குச்சிகளை வச்சு வீடு கட்டி இருந்தாங்க. நாம அவங்க சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு தான் அந்த வீட்டையே உடைச்சோம். அதை பார்த்து அந்த சுஜி பயந்து இந்த இடத்த விட்டு போயிடுவான்னு நினைச்சோம். ஆனா அவங்க பயப்படாம நேத்தை விட இன்னும் அழகா பெருசா சூப்பரா ஒரு வீடு கட்டிட்டாங்க. அதுவும் மூங்கில் வீடு. காத்து வீசினா கூட நம்மளுடைய வீடு கீழே விழுந்தாலும் விழுமே தவிர அவளுடைய வீட்டுக்கு ஒன்னும் ஆகாது. ஆமா, பேசாம அந்த சுஜி குருவி அந்த சின்ன வீட்லயே இருந்துட்டு போகட்டும்னு விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க அந்த காகங்கள். மறுபுறத்துல, அம்மா, இந்த மூங்கில் வீடு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள படுத்து அந்த நிலவை ரசிக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எனக்கு பாட்டு பாடுங்கம்மா, நான் தூங்குறேன். ஆமா மகிழ்ச்சியெல்லாம், நம்முடைய அழகான வீட்டுல படுத்தபடியே அந்த அழகான நிலவை ரசிச்சுக்கிட்டு
நீ தூங்கு, அம்மா உனக்கு பாட்டு பாடுறேன். நீ தூங்கும் அழக ரசிக்க அந்த நிலவு வந்தாச்சு, உன்னை தொட்டு தடவி தழுவ அந்த காத்து வந்தாச்சு, தாலாட்டு பாட உன் தாயு வந்தாச்சு, நீ கண்மூடி உறங்கு என் கண்மணியே, நீ கண்மூடி உறங்கு என் கண்மணியே. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நாம நல்லாவே வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி நாம ரொம்ப நல்லா வாழ்ந்து காட்டணும். அப்படி நாம ரொம்ப நல்லா வாழ்ந்து காட்டுறதுதான் நாம அவங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.